நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்று பிரம்டன் நகரத்தில் நடக்கப் போகும் ஒரு முக்கிய மாற்றத்தை பற்றி பேசப் போகின்றோம். கனடாவின் பிரம்டன் நகரம் முழுக்க பல இடங்களில் நிறுவப்பட்டுள்ள 185 கேமராக்கள், ஸ்பீட் கேமரா என்று சொல்லி பலர் எதிர்ப்பு தெரிவித்த அதே கேமராக்கள் தான் இது. கடந்த நவம்பர் மாதம் இது மக்கள் பணம் பறிக்கும் திட்டம் என்று சொல்லி ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் மாநிலம் முழுக்க ஸ்பீட் கேமரா மூலம் அபராதம் விதிப்பதை தடை செய்தார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த தடை விதித்ததை தொடர்ந்து மக்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த கேமராவிற்கு செலவிட்ட பணம் வீணா போய்விட்டதே. இந்த கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது. அதற்கான பதிலாக இந்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி நடந்த பட்ஜெட் பிரீஃபிங்கில் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸ்பீட் கேமராவால் எந்த வருமான இழப்பும் இல்லை, அவை செயல்பட்ட காலத்திலேயே செலவு திரும்ப வந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார். இப்போது மிக முக்கியமான விடயமாக இந்த கேமராக்களை வேறு விதமாக பயன்படுத்த மாகாண அரசு $6 மில்லியன் நிதி கொடுத்திருக்கிறது. இப்போ மக்கள் மத்தியில் இருக்கும் கேள்வி என்னவாக இருக்கும்? இனிமேல் கேமரா எதற்காக பயன்படுத்தப்படும்? அந்த விடயத்துக்கு இப்ப நாம் வார். போலீஸ் தேடும் வாகனங்களை கண்காணிக்க, ரெட் லைட் மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்க, அதிக சத்தம் போடும் மஃப்ளர் வைத்த வாகனங்களை கண்டறிவதற்கு, நகர பாதுகாப்பை அதிகரிப்பதற்கு, இந்த 4 விடயங்கள் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த விடயங்களுக்காகத்தான் இந்த கேமராக்கள் பயன்படுத்த போகிறது. அதிக சத்தம் போடும் பைக், கார் மஃப்ளர்களும் இனிமேல் கேமராவில் சிக்கினால் அபராதம் உறுதி, மறக்க வேண்டாம். இது உண்மையிலேயே பாதுகாப்புக்கான நடவடிக்கையா, இல்லை இன்னொரு மணி கலெக்ஷன் பிளானா? உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க.